மேலறை தியானம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் வெலரி கிளார்க், குவாசூலு நட்டால், தென்னாப்பிரிக்கா. தலைப்பு மன திருப்தி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாடசாலை விடுமுறை நாட்களில் எனது பேரப்பிள்ளைகளை பூந்தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றேன். அங்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக சொன்னதும் மகிழ்ச்சியுடன் நடந்தார்கள். தோட்டத்திற்குள் கடைக்கு போன போது சிறிய ஐஸ்கிரீம் முடிந்து விட்டதாக சொன்னார்கள். பெரியதின் விலை சற்று அதிகமாக இருந்ததால் என்னால் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி இன்னொரு நாளைக்கு வாங்கலாம் என்று சமாதானப்படுத்தினேன். ஏமாற்றத்தை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் தொடர்ந்து சந்தோஷமாக நடந்தார்கள். தோட்டத்தின் பல பகுதிகளுக்கும் போய் மலர்களை பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசி நடந்தார்கள். அவர்களை பார்த்ததும் எத்தனை முறை நான் கேட்டதை கடவுள் தராமல் விட்டதும் ஏமாற்றமடைந்து புறுபுறுத்து அல்லது கோபித்திருக்கிறேன். கடவுள் தருவதில் திருப்தி அடைவதுதான் சந்தோஷத்திற்கு வழி என்பதை எனது பேரப்பிள்ளைகள் எனக்கு கற்பித்திருக்கிறார்கள். நாம் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடைபெறாமல் விட்டாலும் எம்முடன் எப்போதும் இருக்கும் கடவுளை நம்புவோம். அவர் செய்வது நன்மையாகவே இருக்கும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் திட்டத்தில் நாங்கள் திருப்தியடைய எமக்கு உதவி செய்யுங்கள். சில சமயங்களில் நாம் ஏமாற்றமடைந்தாலோ அல்லது உங்கள் செயலை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தாலோ உங்களை நம்ப உதவி செய்யுங்கள். திருப்தியின் ஆசீர்வாத அனுபவத்தை எமக்கு தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. வாழ்க்கையில் திருப்தி அடைவது மிகப்பெரிய கொடையாகும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.